பார்த்தோன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருந்துட்டு நாங்கள் ஆஃபீஸ் போனோம். அப்போ தான் இவர் நான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். நான் ஃபஸ்ட்டு வந்து டீம்ஸில் ஃபஸ்ட்டு இவர் எனக்கு சேட் பண்ணார் ஒரு டவுட்காக. அப்போ அவருக்கு வந்து என்ன தெரியும், பட் ஆனால் இவர் நேரில் பார்த்தது இல்லை. என்னோட நேம் வந்து பாபுன்னு தான் இருக்கும். அவர் பையன் நினச்சேன். நேரில் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் பொண்ணுன்னு தெரியும். நம்ம எல்லாருக்கூடையும் செட் ஆக மாட்டோம்ல. ஸ்பெசிஃபிக்காக யார் நல்லா கூட இருந்தால் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும், அவங்க கூட தான் நம்ம அட்டாச் ஆகும். இவங்கக்கிட்ட அந்த கம்ஃபர்ட் ஜோன் இருந்துச்சு நல்லாவே. அப்படி ஸ்டார்ட் பண்ணது. அண்ட் ஷாப்பிங் அது இது இவங்க கூட போனால் ஹாப்பியாக இருக்கும், லைக் நாமளாக இருக்கலாம், இப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் கொஞ்சம் மாதத்துலேயே ஐ ஃபெல் ஓகே அப்படின்ட்டு, பட் காட்டிக்கல. I'm so happy for her. அவ நினைச்ச லைஃப் அவளுக்கு கிடைச்சது. அண்ட் அதுக்கு மெயின் ரீசன் வந்து பூஜா. வினோதினி என்னோட ஃப்ரெண்டுன்றதை விட எனக்கு ஷீஸ் அ ரிலேட்டிவ், ஷீஸ் அ ரிலேஷன் ஃபார் மீ, அ சிஸ்டர் ஃப்ரம் another mother. டு சம் பீப்புள் வி பிலீவ் அண்ட் ஷேர், அதில் இவங்க முக்கியமான ஆள். ஸோ எல்லாமே சொல்லும் போது இன்டெரக்டாக குட்டி குட்டியாக ஒரு பிட்டு போட்டு பார்க்குறது. என்னடா இன்னும் நான் எப்பவுமே சொல்லுவேன், எனக்காக செலஸ்டியல் ஏஞ்சலே வருவானின்னு. அப்பப்போ கேட்பாங்க, செலஸ்டியல் ஏஞ்சல் வந்தாச்சா இன்னும் இல்லையான்னு. ஒரு வழியாக வந்துட்டாங்க அப்படின்னு. அப்போது கண்டுபிடிச்சிட்டாங்க, ஒரு வழியாக அவங்களே கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் என்கிட்ட கேட்டுக்கல. நாங்கள் காசி யாத்திரை செல்ல வேண்டாம். எங்களது சகோதரி வினோதினியை திருமணம் செய்து கொண்டு உத்தரோத்தமாக சிரேஷாக இருக்கத்தக்கதே. அக்கா வந்து மாமாவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்போலாம் வந்து ஒரு பயம் இருந்தது. லைக் வந்து எப்படி மாமா வந்து பிரிச்சுட்டு போயிடுவார் அந்த மாதிரி இருந்தது. ஆனால் மாமா செம்ம ஜாலி, ஒரு லைக் எப்படி ஒரு குட் சோலை எங்கள் ஃபேமிலிக்குள்ளே வந்த மாதிரி தான். அக்கா வந்து பயங்கர கோவக்காரி, இப்படியே ஆப்போசிட் மாமா. பயங்கர பொறுமையாக ஹேண்டில் பண்ணுவார் எல்லாத்தையும். பயங்கர சப்போர்ட் எனக்கும் அம்மாக்கும். உங்களுக்கு கன்னிகாதானம் செய்து கொடுக்கிறோம். தாங்கள் சிரேஷாக ஸோ வந்து இப்போ ஃபேமிலியாக அப்படின்னும் பொழுது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவங்க வந்து எங்கள் ஃபேமிலி கூட மாமா வந்தது. ஸோ ஒரே ஒரு ஆசை எப்படின்னா ஃபேமிலியாக எப்பயும் ஜாலியாக இருக்கணும். நான் தாலி கட்டும்போது நான் ஒன்று சொன்னேன். என்ன சொன்னான்னு கேளு. ஒரு வழியா கல்யாணம் பண்ணிக்க போறோம். ஆமா இல்ல நான் உன்னை நல்லா பாத்துக்கிறேன், நீ என்ன நல்லா அதுக்கு முன்னாடி இவ்வளவு பிரச்சனை தான் டிவோர்ஸ் சேரும். நான் உன்னை நல்லா பாத்துக்கிறேன், நீ என்ன சந்தோஷமா பாத்துக்கோ, சரியா? கரெக்டா? மேரேஜ் அடுத்த விஷயம், கல்யாணம் அதெல்லாம் அடுத்து. லவ் ஆல்வேஸ் லவ், அதுதான். அந்த மூமெண்ட்டில் எப்போவுமே ஹாப்பியாக இருக்கும், எப்போவுமே அந்த கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும், ஜாலியாக ஹாப்பியாக இருக்கும். அது எப்போவுமே இருக்கும்.